பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்புக்குரிய அல்லாஹ்வை அழைக்கக்கூடிய 2 சின்ன வார்த்தைகளை சொல்லி தரப்போகிறோம். இதை கொண்டு அல்லாஹ்வை அழைங்க. உங்களுடைய வறுமை, கடன், கஷ்டம், துன்பம், துயரம்னு சொல்லி அனைத்துமே நம்மளை விட்டு ஓடிரும்னு சொல்லலாம். ஏன்னா இந்த வார்த்தைகளுக்கு அவ்வளோ ஒரு சக்தி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் நம்ம படைக்கப்பட்டதின் நோக்கமே இந்த வார்த்தையை கூறுவது தான். அதனால இந்த வார்த்தையை கூறினால் போதும், உங்களுக்கு இம்மையும் வெற்றியாக அமையும், மறுமையும் வெற்றியாக அமையும். இன்னும் இம்மையில நீங்கள் கேட்கக்கூடிய ஒவ்வொரு இடத்துலையுமே, அது செல்வத்துக்காக இருக்கலாம், இல்லை ஆரோக்கியத்திற்காக இருக்கலாம், எந்த தேவையை கேட்டாலும் சரி உங்களுக்கு அந்த தேவையை நிறைவேறும். அல்லாஹு நம்மளிடத்துலேருந்து இந்த வார்த்தையை கேட்ட உடனே திருப்தி பெறுகிறான். அப்படி அல்லாஹு திருப்தி பெறும்போதெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையும் அல்லாஹு திருப்தியாக ஆக்குவான். நீங்கள் நினச்சி பார்க்காத அளவுக்கு செல்வமும் உதவியும் அல்லாஹுடைய புறத்துலேருந்து வந்து கொண்டே இருக்கும். நிறைய பேர் செல்வத்திற்காகத்தான் துவா செய்ய சொல்கிறீங்க. நம்ம உங்கள் கமெண்ட்லாம் ரீட் பண்ணிட்டு தான் இருக்கோம். உங்களுக்காக துவா செய்து கொண்டு தான் இருக்கும். அல்லாஹ் உங்களுக்கு சிறந்த செல்வத்தை கொடுப்பானாக, நிரப்பமான பரக்கத்தை கொடுப்பானாக, வறுமை இல்லாத, கடன் இல்லாத ஒரு உயர்ந்த வாழ்க்கையை கொடுப்பானாக. ஆமீன் ரப்புல் ஆலமீன். இந்த வார்த்தையை நீங்கள் என்ன பண்ணுங்க, 300 முறை ஓதிவாங்க. அந்த வார்த்தை தான் அல்லாஹு ரப்பி. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அல்லாஹு தான் என்னுடைய ரப்புன்னு அர்த்தம். எதுக்கு இந்த வார்த்தை இவ்வளோ ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில் ஒரு மனுஷன் எதுக்காக படைக்கப்பட்டிருக்கான்? அல்லாஹுவை வணங்குவதற்காக படைக்கப்பட்டிருக்கான். அல்லாஹுவை மட்டும்தான் வணங்குறேன், இறைவனா ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்காகவே படைக்கப்பட்டிருக்கான். அதை தவிர மற்றவங்க எல்லாருமே இந்த உலகத்தில் என்ன நல்லது செஞ்சுருந்தாலும் சரி, மறுமையில் அவர்களுக்கு பலனளிக்காது. ஏன்னா அல்லாஹ் சொல்லிட்டான், இணை வைப்பதை நம்ம ஒருபோதும் மன்னிக்க மாட்டோம். அதை தவிர எல்லா பெரிய பாவங்களை கூட நம்ம விரும்புகிறவங்களுக்கு அல்லாஹும் மன்னிப்போன்னு சொல்லியிருக்கான். அப்போ அல்லாஹுவிற்கு இணை வைக்கிறது மட்டும்தான் பிடிக்காது. இந்த வார்த்தை அல்லாஹு ரப்பி அப்படிங்கிறது யார் சொல்லுவாங்கன்னா, அல்லாஹுவிற்கு இணை வைக்காதவங்க சொல்லுவாங்க. அல்லாஹு தான் என்னுடைய ரப்பு, அவனை தவிர யாரையும் வணங்க மாட்டேன், அவனுக்கு நான் இணையாக யாரையும் வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்க மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க, இந்த வார்த்தையை சொல்லுவாங்க. இதை சொல்லிட்டாவே போதும், உங்களுடைய பிறவி பலனை நீங்கள் அடைஞ்சிருவீங்கன்னு சொல்லலாம். எதுக்காக அல்லாஹ் உங்களை படைச்சானோ அந்த பலனை நீங்கள் அடைந்துருவீங்க. வெறும் செல்வத்தை மட்டும் அடைய மாட்டீங்க, நீங்கள் படைக்கப்பட்டதின் நோக்கத்தை அடைவீங்க, சொர்க்கத்தை அடைவீங்க. உங்களுக்கு நரகத்திலிருந்து அல்லாஹ் பாதுகாப்பு கொடுப்பான். அவனை வணங்குபவர்களை கடைசியாவது என்ன பண்ணிடுவான், அல்லாஹ் சொர்க்கத்துக்கு கொண்டு போயிடுவான். அதுலேயும் ஒரு அறிவிப்பில் வருது, கடைசியாக சொர்க்கத்துக்கு போகிறவனுக்கு கூட இருக்கக்கூடிய அந்த சொர்க்கத்துடைய அந்த குறைந்தபட்ச அந்தஸ்துங்கிறது பார்த்தா, இந்த உலகத்தில் நம்ம அடைந்திருக்கக்கூடிய செல்வத்தை விட, இந்த உலகத்தை விட பெருசான இடத்தை தான் அல்லாஹ் சொர்க்கத்தில் கொடுப்பானாமா. அந்த அளவுக்கு கடைசின்னு சொல்லிட்டு எவ்வளோ பாவம் செஞ்சாலும் அல்லாஹுவை வணங்கினவனுக்கு அந்த அந்தஸ்து அல்லாஹ் கொடுக்குறான். ஆனால் நீங்கள் இந்த வார்த்தையை உச்சரித்து அதன்படி நடந்தீங்கன்னா, அல்லாஹுவை தவிர யாரையும் வணங்காமல் இணை வைக்காமல் இருந்தீங்கன்னா, உலகத்தின் செல்வங்கள், வானத்தின் செல்வங்கள்னு சொல்லிட்டு அனைத்தையுமே அல்லாஹ் உங்களுடைய காலடிக்கு கொண்டு வருவான். உங்களுடைய இந்த ஒரு வார்த்தைக்கு ஈடினை வேற எதுவுமே இல்லைன்னு சொல்லலாம். எப்படி நம்ம களிமாவுக்கு 7 வானத்தை விடவும் 7 பூமியை விடவும் நன்மை அதிகம்னு சொன்னமோ, அதே மாதிரி தான் இந்த வார்த்தைக்கும் அதிகமாக கனமுள்ள நன்மை நமக்கு மீஜான் தராசில் கொடுக்கப்படும். ஏன்னா நம்ம அல்லாஹ்வை என்ன சொல்கிறோம், உரிமை கொண்டாடுறோம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா, எப்படி ஜக்ரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துவா செஞ்சாங்கன்னா, இந்த மாதிரி தான் துவா செய்வாங்களாமா. நீ என்னுடைய ரப்பு யா அல்லாஹ், யா அல்லாஹ் நீ என்னுடைய ரப்பு அல்லாஹ், எனக்கு குழந்தையை கொடு, என்னுடைய துவாவை கபுலாக்கு, என்னுடைய கண்ணியத்தை நீ அதிகப்படுத்துன்னு சொல்லிட்டு நபிமார்கள் எல்லாருமே உரிமை கொண்டாடி இப்படி தான் அழைச்சிருக்காங்க. அல்லாஹு ரப்பின்னு சொல்லிட்டு, அல்லாஹுவை என்னுடைய ரப்பு அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிருக்காங்க. அதனால எத்தனை கோடி மக்கள் இருந்தாலும் யார் ஒருவரை அல்லாஹு உரிமை கொண்டாடி அல்லாஹுவை அழைக்கிறாங்களோ, நீ என்னுடைய ரப்பு அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்களோ, அவர்களை அல்லாஹுவிற்கு மிக பிடிக்குமாமா. அதனால உரிமை கொண்டாடி அழைத்து விட்டு கேட்கக்கூடிய துவா அப்படிங்கிறது மறுக்கப்படாமல் கபுலாகும்னு சொல்லிட்டு ஆலிம்கள் சொல்கிறாங்க. இந்த வார்த்தையை நீங்கள் 300 முறை ஓதிவிட்டு நீங்கள் எந்த துவா கேட்டாலும் உங்களுக்கு கிடைக்கும். முக்கியமாக செல்வத்தை அல்லாஹ் நிரப்பமாக என்ன பண்ணுவோம், உங்களுக்கு இந்த உலகத்திலேயே கொடுப்பான். நீங்கள் ஓதி பாருங்க, ஒரு பரக்கத்தான, நிரப்பமான, கண்ணியமான, கௌரவமான, திருப்திகரமான வாழ்க்கையை அல்லாஹ் உங்களை வாழ வைப்பான். ஆமீன் ரப்புல் ஆலமீன். நம்ம தொடர்ச்சியாக வீடியோ போட்டு வரோம். இந்த மாதிரி பயன் தரக்கூடிய அமல்களை பார்க்கறதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து ஹைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது, விரும்புகிறவங்க ஹதியாவாக ஜாயின் பண்ணிக்கோங்க.